வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே பெரிய அப்டேட் தான். அதாவது ஜில்லா ஃபாட்டு டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போகிறாராம். அது இல்லாமல் லோகன் பால் விசஸ் ஜான்சினா மேட்ச்சு கன்ஃபார்மா. அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாமே பெரிய அப்டேட் தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு போய் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம உங்களோட ஜில்லா ஃபாட்டோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜில்லா ஃபாட்டு இதுக்கு முன்னாடி ஜிசிடபிள்யூவில் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ ஜிசிடபிள்யூவில் வந்து ஜில்லா ஃபாட்டோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சாம். இப்போ நம்முடைய ஜில்லா ஃபாட்டு வந்து ஒரு ஃப்ரீ ஏஜெண்டாக தான் இருக்கிறாரு. அதாவது இப்போ ஜில்லா ஃபாட்டு தான் ஜிசிடபிள்யூலேருந்து வெளியில் வந்துட்டாரே அப்படிங்கிறனால ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதாவது ஜில்லா ஃபாட்டு டபிள்யூக்கு தான் ரிட்டர்ன் வர போகிறாரு. அதாவது ஜில்லா ஃபாட்டு வந்து அந்த பிளட் லைன் சூழ்நிலை இன்வால்மெண்ட் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து 100% உண்மை அப்படின்னு கேட்டால் 100% உண்மை தான். அதாவது ஜிசிடபிள்யூவில் இருக்க நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு வெளியில் வந்துட்டாரு, அவரோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிசிடபிள்யூ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு வந்து டபிள்யூக்கு வருவார் அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் நம்முடைய டபிள்யூ வந்து நம்முடைய ஜில்லா ஃபாட்டுக்கு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி நம்முடைய ஜில்லா ஃபாட்டு வந்து அந்த பிளட் லைன் ஸ்டோரி லைனில் இன்வால்வ்மெண்ட் ஆனால் நல்லா தான் இருக்கும். அதாவது நம்முடைய டபிள்யூவில் வந்து நம்முடைய ஜில்லா ஃபாட்டு வந்துட்டார் அப்படின்னா நம்முடைய ஜில்லா ஃபாட்டு வந்து ஓஜி பிளட் லைனில் சேர்ந்தா நல்லா இருக்குமா, இல்லை நியூ பிளட் லைனில் சேர்ந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து எந்த பக்கம் கவுண்டிங் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பா. ரொம்பவும் ஃபேமஸான ஒரு டேக் டீம் வந்து டபிள்யூக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. அதாவது த லூச்சா ப்ரோஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டீம் வந்து ரொம்பவும் ஃபேமஸான டீமு. இந்த டீம் வந்து டபிள்யூவில் ரிட்டர்ன் வந்துருச்சு. டபிள்யூவில் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ரிட்டனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது இல்லாமல் டபிள்யூ வந்து இவங்களோட மர்க்கண்டைஸ் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதனால கண்டிப்பாக இவங்க மெயின் ராஸ்டருக்கு வந்தால், அதாவது ரா பிராண்டுக்கு வருவாங்களா இல்லை ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவும் டேலண்டான ஒரு ரெஸ்லர் தான். அதாவது இவங்க வந்து ரா பிராண்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ரெண்டுமே இல்லாமல் என்எக்ஸ்டிக்கு போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். டபிள்யூ வந்து உமன்ஸுக்கான ஒரு சாம்பியன்ஷிப்பை அறிமுகப்படுத்தலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்காங்களாம். இது இப்போ மட்டும் இல்லை, இது ரொம்ப நாளாக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் இன்ன வரைக்கும் கொண்டு வந்தது இல்லை தான். அதாவது இப்போ வந்து உமன்ஸுக்கான சாம்பியன் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரே சாம்பியன், அதாவது உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ரா பிராண்ட்லேயும் இருக்குது, ஸ்மாக்டவுன் பிராண்ட்லேயும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டேக் டீம் இது மட்டும்தான் இருக்குது. இதை விட இன்னொரு சாம்பியன் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அது என்ன சாம்பியன் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து மென்ஸுக்கு வந்து இப்போ வந்து யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் இருக்குது, அதுக்கப்புறம் ஐசி டைட்டில் இருக்குது. அதே மாதிரியே நம்ம உமன்ஸுக்கும் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்காங்களாம். உண்மையிலுமே இது கொண்டுட்டு வந்தால் நிறைய உமன்ஸ் ரெஸ்லர்ஸ்க்கு வந்து ரொம்பவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டத்தை நம்முடைய டபிள்யூ கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சாம்பியனை வந்து டபிள்யூ உமன்ஸுக்காக கொண்டுட்டு வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக வரவேற்பேன் நண்பா. உங்களோட டபிள்யூவோட முன்னாள் சூப்பர் ஸ்டார்னா இந்த ரூசோ வந்து டபிள்யூவில் நடந்த ஒரு கசப்பான சம்பவத்தினால ரூசோ வந்து டபிள்யூ விட்டுட்டு ஏடபிள்யூக்கு போனார். அங்கே வந்து மிரோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நேமில் தான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ ரூசோவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதாவது நீங்கள் வந்து என்னை ரிலீஸ் பண்ணிடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஏஇடபிள்யூட்ட நம்முடைய ரூசோவை கேட்டிருக்காராம். அதனால் கண்டிப்பாக நம்முடைய ரூசோ வந்து ஏஇடபிள்யூலேருந்து ரிலீஸ் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக டபிள்யூக்கு தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ரூசோ அப்படிங்கிறவர் வந்து ரொம்பவும் டேலண்டான ரெஸ்லர் தான். ஏன்னா நம்முடைய சில கசப்பான விஷயங்களால் தான் நம்முடைய ரூசோ வந்து டபிள்யூ விட்டு வெளியே போய் ஏஇடபிள்யூவில் இருந்தார். அங்கே போயும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா ஏஇடபிள்யூவில் இருக்க பாதி சூப்பர் ஸ்டார் வந்து டபிள்யூவில் இருந்த ஒரு பீக்கில் இருந்த எல்லா ரெஸ்லரும் தான். சில விஷயங்களால் தான் ஏஇடபிள்யூக்கு போனாங்க. இப்போ நம்முடைய ரூசோ வந்து திரும்பியும் டபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அப்படி ஒருவேளை நம்முடைய ரூசோ வந்து டபிள்யூக்கு வந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து அவரோட ஃபிசிக்கும் சரி, அவரோட ஃபைட்டிங் ஸ்டைலும் சரி நல்லாவா இருக்கும். அதனால் கண்டிப்பாக நம்முடைய ரூசோ வந்து டபிள்யூக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒப்பீனியன் நண்பா. இது வந்து உண்மையிலுமே ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நண்பா. அதாவது ஃபேன்ஸுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு நியூஸ் தான். அதாவது டபிள்யூ வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்களா. அதாவது லோகன் பாலுக்கும் ஜான்சினாவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ வந்து முடிவு பண்ணுறாங்களாம். அதாவது இப்போ நம்முடைய ஜான்சினாவோட அந்த ஒரு ஃபேர்வெல் டூரில் வந்து எல்லா ரெஸ்லர்ஸுமே இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனாலும் டபிள்யூக்கு பிடிச்சது எது அப்படின்னு கேட்டால் லோகன் பாலுக்கும் ஜான்சினாவுக்கும் ஒரு மேட்ச் வைக்கலாம், அது ரெஸ்ல்மேனியா 41 வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களாம். ஏன்னா நம்முடைய லோகன் பாலும்
வேர்ல்டு வைஸா ரொம்ப ஃபேமஸானவரு. அதே மாரியே நம்முடைய ஜான்சனாவும். ஏன்னா 2 பேத்துக்கு மேட்ச் வந்து நடந்துச்சு அப்புட்னா உண்மையிலுமே தரமா இருக்கும். இதனால நம்முடைய WWE வந்து அதிகமான வருமானத்த கண்டிப்பா நீட்டுவாங்க. அதனால இந்த மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிற மாரி என்னோட ஒப்பீனியன். நடந்துச்சு அப்புட்னா நமக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ WWEக்கு கண்டிப்பா பெரிய பெனிஃபிட் கிடைக்கும். இல்ல நமக்கு எங்களோட ஜான்சனா கூட இல்லப்பா லோகன் பால்லாம் நோத்தா வேணாம். இல்ல வேற ஏதாவது ஒரு ரெஸ்லர் நோதுனா நல்லாயிருக்கும் அப்புட்னா, அந்த நோதுனவர யாருன்னு சொல்லுங்க நண்பா. நான் இப்போ வந்து ஜான்சனா விஸ் கும்தர் மேட்சா இருக்கட்டும், ஜான்சன் விஸ் ராண்டி மேட்சா இருக்கட்டும், ஜான்சன் விஸ் ஏஜி ஸ்டைல் மேட்ச் அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லுவீங்கல்ல, அதில வந்து ஜான்சனா கூட இந்த ரெஸ்லர் மோதுனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ரெஸ்லரோட பேர மறக்காம சொல்லுங்க நண்பா. ஏன்னா நம்ம சொல்லலாம். ஆனாலும் WWE ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஜான்சனா விசஸ் லோகன் பால் மேட்ச தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனா 100% இந்த மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாரி பழைய அதாவது பெரிய பெரிய ஷோஸ்லலாம் சொல்றாங்க. ஏன்னா இதுதான் நடக்க போதாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது ரோமன் ரெயின்ஸ் அது ஜான்சனா விசஸ் லோகன் பால் மேட்ச் நடக்குதா? நடக்கலையா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. அதுக்கப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டா உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸு அவரோட சாம்பியன்ஷிப்புக்காக திரும்பி மோதப்போறாரு. அது யார் கூட அப்படின்னு கேட்டா, உங்களோட அமெரிக்கன் எஃபென் கோடி கூட. ஏன்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடிக்கும் 2 தாட்டி மேட்ச் நடந்திருக்கு. ஆனா 2 தாட்டி மேட்ச் நடந்தாலும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இன்னும் கோடிக்கிட்ட ரீமேட்ச் கேட்கல. அதனால கண்டிப்பா இந்த பிளட் லைன் அதாவது இந்த ஸ்டோரி லைன் போய்க்கிட்டு இருக்கு. அதாவது பேட் பிளட் லைன் வந்து இந்த டாக் டீம் மேட்ச் விளையாட போறாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த சாம்பியனுக்காக மேட்ச் போவார் அப்படிங்கிற மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஒரு ஸ்டோரி முடிஞ்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அதுக்கப்புறம் வந்து உன்கிட்ட இருக்க அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனுக்காக நான் மோதுவேன் அப்படிங்கிற மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஹிண்ட்ட குடுத்துட்டாரு. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்றார்ல, அதாவது இது வந்து என்னோட சாம்பியன். இது வந்து என்னோட WWE. அதாவது இது வந்து என்னோட என்னோட உலக ஃபாலமெல்லாம், என்னோட ட்ரைபிள் சீஃப் பதவி எல்லாமே மாறிடுச்சு. அத வந்து திரும்பி நான் கைப்பற்றுவேன். திரும்பி வந்து அந்த ஒரு ராஜாவா நான் கண்டிப்பா நிப்பேன். அப்படிங்கிற மாரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த பேட் பிளட் லைன்ல இந்த டாக் டீம் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் நம்மளோட கோடிக்கு அகைன்ஸ்ட்டா மேட்ச் பண்ண தான் போறாரு. அதில வந்து தோப்பாரா, ஜெயிப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியே கிரவுன் ஜூவல்ல தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். அப்படி நடந்தாலும் இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனா தான் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சர்வீஸ் சீரிஸ் இருக்கு. அதில வந்து பிளட் லைன் விசஸ் பிளட் லைன் மேட்ச் இருக்கு. அது எப்படியும் கிரவுன் ஜூவல்ல இந்த மேட்ச் நடந்தாலும் நம்முடைய பிளட் லைன் 2.0ல இருக்கவன் வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா நம்முடைய சோலோவே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2 தாட்டி நம்முடைய கோடி கூட வந்து நம்முடைய சோலோ மோதுறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்தாரு. அதனால கண்டிப்பா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மோதுறப்ப கண்டிப்பா நம்முடைய சோலோ வருவாரு. அப்படி வந்தா தான் நம்ம சர்வைவ் சீரிஸ்ல பிளட் லைன் விசஸ் பிளட் லைனுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சஸ் பார்க்க முடியும். ஏன்னா கண்டிப்பா ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா அந்த அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியனா வின் பண்ண தான் போறாரு. அதுக்கான ஹிண்ட்ட நம்முடைய ரோமன் ரெயின்ஸே குடுத்துட்டாரு. யாரும் கவலைப்பட வேணாம். உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அந்த சாம்பியனுக்காக போறாரு. கண்டிப்பா அத வின்னும் பண்ணுவாரு. ஆனா கொஞ்சம் கால அவகாசங்கள் தேவைப்படும். அதனால கண்டிப்பா நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவாரு. அது இல்லாம அந்த உலா மலையா இருக்கட்டும், அந்த ட்ரைபிள் சீஃப் பதவியா இருக்கட்டும், அந்த ஓஜி பிளட் லைனா இருக்கட்டும், எல்லாமே உங்களோட ரோமன் ரெயின்ஸ் ரீயூனியன் பண்ண தான் போறாரு.